காபாவே இடிக்கப்பட்டாலும் காபாவே இடிக்கப்பட்டாலும் முஸ்லிம்கள் 3 நாட்களுக்கு மேல் அனுஷ்டிக்க மாட்டார்கள். ஆனால் இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே பிரச்சனைகள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீயை அணைக்க வேண்டிய ஒரு வாளி தண்ணீரை ஏன் எடுத்து ஊற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிம் இளைஞர்களுக்கும் இருக்கிறது என்று சொன்னார். இந்த ஒவ்வொரு வரிகளுக்குள்ளேயே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்று இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய போக்கும் அவர்களுடைய நிலைமைகளும் இன்று எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான கால சூழ்நிலைகளை வாழ்கிறோம் என்பதை குறித்து நீங்கள் மிக இலகுவாக இதனை புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு இஸ்லாம் முஸ்லிம் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை நமக்கு கொடுக்கிறது. இளைஞர்களுடைய தேவை என்றென்றும் இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு, இஸ்லாமிய வளர்ச்சிக்கு அது இருந்து கொண்டே இருக்கிறது. அது இருக்கவும் வேண்டும். அதே மாதிரியான தருணத்தில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.